திவ்யா, ஆளை பார்த்து எடை போடாத. வெயிட் அண்ட் see. அண்ணே, நான் உங்களுக்கு ஃபோன்ல சொன்ன பிளான்லாம் ஞாபகம் இருக்குல்ல? டன். பாப்பா, அங்க போய் நாங்க ஓரமா நிக்கிறோம். அவங்க வந்தவன சிக்னல் கொடு. ஓகே. How will this plan work out? They're all so old. அதெல்லாம் நல்லா work out ஆகும்டி. ஏய், நான் சொல்லல, இதோ வந்துட்டான் பாரு போலீஸ். இந்த ஆளா? ஹாய். உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமே. அது வந்து சொல்லுங்க. A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பெரிய ஆப்பிள், C ஃபார் சின்ன ஆப்பிள், D ஃபார் டேமேஜ் ஆப்பிள். பாப்பா பேக் சூப்பரா இருக்குதுப்பா. முடி கூட கலர் பண்ணிருப்பா. K ஃபார் என்ன தெரியுமா? என்ன? கத்தி கத்தி. ஐயோ, என்ன பாத்துட்டு இருக்கேன்? காப்பாத்துங்க. விட்டுருங்க. விட முடியாது. என்னடா பண்ணுவ? என்ன விட்டுருங்கன்னு சொன்னேன். என்ன ஓடிட்டான்? யார் பாப்பா இந்த பச்சா? இவனு ஆளா? பின்றில். அவனை நில்றா. பேத்தி வயசு அதுங்க ஏய் ரவுண்ட் கட்டா. அடிபட்டு கண்ண மேலாம் கலராச்சு. ஆத்தா உதப்பட்டு உடம்பெல்லாம் உறைஞ்சாச்சு. ஆத்தா வலிக்குது. தோடா பொம்மை டவுசரு. வலிக்குது. அந்த வீட்டு கோடு வலிக்குது. வலிக்குது. ஏய் போட்டியாப்பலாம், பல்லுக்கிறவன் தான் புகடா சாப்பிடணும். ஒரே பஞ்சில் அவனை அச்சு முடுறா.
இந்த சுகர் வந்த சூப்பர் ஹீரோஸ்லாம் யாரு? அது இருக்கட்டும், நீங்க யாரு? இவ்வளோ நாளா எங்க இருந்தேள்? இங்கே தான் நேராக போய் லெஃப்டில் ஒரு சின்ன விநாயகர் கோயில் வரும். அந்த சந்துவில் பூந்தா இன்னொரு சந்து வரும். நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா? எஸ், நான் நினைச்சது நடந்துருச்சு. இதுக்காகவே திருப்பதிக்கு நடந்தே வரேன். இது பாருங்க, நான் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பேன். தயிர் சாதமே 5 வகை பண்ணுவேன். அக்ரஹாரமே பொறாமப்படுற அளவுக்கு உங்களை பத்திரமா பாத்துப்பேன். என்னோட salary 1 lakh. சோ நீங்க வேலைக்கெல்லாம் போக தேவையில்ல. கடைக்கு போய் அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வான்னு உங்களை டார்ச்சர் எல்லாம் பண்ண மாட்டேன். ஓகே? இதெல்லாம் இது என்கிட்ட சொல்றீங்க? ஏன்னா ஐ லவ் யூ. பார்த்தோன்னே லைட்டாக டவுட் ஆனே, இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உங்களுக்கு உள்ள கொஞ்சம் ஒயரிங் ப்ராப்ளம் இல்லை? இதோ பாருங்க, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களை உண்மையிலே லவ் பண்றேன். பல வருஷமா லவ் பண்றதே பட்டு நடத்துன்னு போகுது. 10 செகண்ட்ல லவ் பண்றேன்னு சொன்னா பச்சை குழந்தை கூட நம்பாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியல. சாப்பிட்டு முடிச்சிட்டு தட்டு எடுத்து போட்டா சீக்கிரமா கழுவிட்டு போவல்ல. நீ வேற போமா. அவரே பசியில சுருங்கி போய்க்கிறாரு. அவர்கிட்ட போய் தட்ட கழுவணும், இத்த கழுவணும். நீங்க அவருக்கு சுருகு சுருகுன கோவம் வரும்போது பிபி அதிகமா இருக்குது. பிபி அதிகமானா உள்ள சூடாயி மூக்குல ரத்தம் வரும்பா. என்ன பேசுற நீ? வாங்க நீங்க. வந்துருச்சுப்பா. சரவண தம்பி வந்துருச்சுப்பா. மாமா உன் மருமக முத்தம் கொடுத்தா பாத்தியா? அம்மா உன் மருமக முத்தம் கொடுத்தா பாத்தியா? மம்மி உன் மருமக கிசு அடிச்சா கேட்டியா? அம்மா பானே என்னங்க தீர்த்தம் தடி. டேய் தீர்த்தம் எங்கடா? டேய் என்னடா திருன்னு முழிக்கிறேன்? காலையில தீர்த்தம் எடுத்து வரதானே கோயிலுக்கு போனேன். இன்னாடி அங்க நாவாடுனுக்கிறீங்க? தீர்த்தம் இருக்குதா இல்லையா? இருக்குங்க. இரு பைக்கில் இருந்து எடுத்துட்டு வரேன். எடுத்துன்னு வரானாங்க புள்ள. அத்தேதுக்கு பா மூடன் போற? தீர்த்தம் நக்கிக்கோ. குடு. என்னடி தீர்த்தத்துல கொத்தமல்லிக்குது? என்னடா தொலைச்சு தாண்டா இருக்கும். பெருமாள் கோயில ஓவர் கிரௌடு. தொலைச்சி தீர்ந்துச்சுன்னா தான் கொத்தமல்லி போட்டு கொடுத்தாங்க. அதான் சொல்றான்ல புள்ள. என்னடா பண்ணி வச்சுக்கிற? பெருமாளே. ஐயா இந்த அநியாயத்தை நான் எங்க போய் சொல்லுவேன்? ஏய், இன்னத்துக்கு சாதாரண விஷயத்தை போய் பெருசாக்கினுக்கிறேன். எது சாதாரண விஷயம்? என்ன தீர்த்தத்துல தொலைச்சிக்கு பதிலா கொத்தமல்லிக்குது? அதான் அது இல்லைங்க, சொல்லுகிறேன். சின்ன வயசுல இருந்தே என் பொண்ணுக்கு தான் உன் புள்ளன்னு ஆசை காட்டி வளர்த்துட்டு இப்போ உன் புள்ள பண்ற காரியத்தை பாத்தியா? எத்து காட்டி அந்த போட்டாவ என்னடா பண்ண? பாருங்க அவர் வாட்ஸ்அப் டிபியா. என்னடி இது? என் பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ல போற? டேய் ரேணு, என்னடி அம்மா மாமா உங்ககிட்ட அப்படியா பழகுன? சொல்லுடா செல்லம். நீ ஒன்னே கடைக்குட்டி சிங்க கார்த்தி மாதிரி பண்ணாத மாமா. என்ன ஸ்கூல்ல எடுத்து டிராப் பண்ணும்போது வீட்ல இருந்து சீக்கிரம் கிளம்புன்னு சொல்லி என்ன தனி குடும்பம் கிசச்சு தானே விடுவ. அப்படியா? என்னடி இது? மோ அது 5ஆம் கிளாஸ்ல படிக்கும் போது பண்ணதெல்லாம் சொல்லுமா? ஐயோ என்னடா லோகு, இது என் வீட்டு சொம்பு. உன் பையன் கோயிலுக்கு போல. என்ன சமக்கணும் தண்ணி தானே இது. அடிக்கல விடு. அப்போ உன் புள்ள கோயிலுக்கே போகாத ஏதோ ஒரு பொண்ணு பின்னாடி சுத்தினுக்கிறான். நான் எந்த பொண்ணு பின்னாடியும் சுத்தல. அந்த பொண்ணு தான் என்ன லவ் பண்றேன்னு ஃபிக்ஸ் ஆயிட்டேன். அதான் ஃபைனல். இந்த பாரு, இந்த லவ்வுக்கு உள்ள நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது. ஒத்து வராதா இல்ல இங்க சொத்து வராதா? பானே, ஒன்னு இந்த வீட்டுல அவன் இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். நானே இருந்துக்கிறேன். அவர் வெளியே போ சொல். டேய் தள்ளுங்க. என்னடா என்ன பேசுற? இன்னைக்கு வந்து முக்கியமா போயிட்டா பெத்தவங்க தெரியல உன் கண்ணுக்கு. ஏண்டா
உன்னை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து படிக்க வச்சு கடனை உடனே வாங்கி கடை வச்சு கொடுத்த இந்த அப்பா உனக்கு தெரியல. தெரில. டேய் திரும்பி நிற்கிறாருமா. நீ பிறக்கணுங்கிறதுக்கோசரம் எல்லா சாமியும் வேண்டின்னு மண் சோறு துண்ணு முட்டி போட்டு நடந்து உனக்கோசரமே கோயில அழிஞ்சுங்கிட்ட இந்த லோகநாதன் உனக்கு தெரியல. தெரில. அதான் மறைச்சு இதுமா. வெறுப்பேத்திரியா? வீட்டை விட்டு வெளியே போடா. நாங்க போறேன். ஆனா பேரன் பேத்திய பாக்குற நீ வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. டேய் சரோ சரவணா டேய் சரவணா நாங்க அவன் போறாங்க இப்ப சந்தோஷம் ஓடுங்க. என்ன சார் பிரச்சனை? ஸ்டார்ட் ஆகலையா? எங்க கடை முன்னாடி வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகலாம், போறவரெல்லாம் காரி துப்ப மாட்டான். நீ இன்ஜின்ல பிரச்சனை. 6000 ரூபாய் ஆகும். 6000 ரூபாவா? யோ அர்ஜென்ட்டா வர போனியா, டைம் ஆகுது. வடகம்பி மூக்கா கடைக்கு ஓனர் நீயா இல்ல நானா? 6000 கேக்குற? இவன் தான் நல்ல மெக்கானிக் போல. தண்டலுக்கு 3000, இந்த தண்ட சோறுக்கு சம்பளம் 3000, கடை வாடகை வேற கொடுக்கணும். 125 cc இல்ல? ஆமா. பழைய இன்ஜின் ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ஆராய்ஞ்சு கொடுத்துட்றேன். ஒரு 9000 ஆகும். என்னது 9000? ஆமா. ஐயோ டைம் வேற ஆகுது, மீட்டிங் வேற போகணும். பேசணும், புரிஞ்சுதா? டீ கடைக்கு பேலன்ஸ் கொடுக்கணும், குட்டகைக்கு வேற வண்டி கொடுக்கணும். ஆடா அது உரா சாருக்கு பண்ணி கொடுத்துடலாம்டா, நல்ல மனுஷனாகிறாரு. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏண்டா சாவி ஆன் பண்ண மறந்துட்டா அது ஒரு குத்தமாடா? ஆடா அந்த கர்மத்தில் விடுங்க, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். 4000 கொடுத்துரு. யோ வண்டியில பிரச்சனையே இல்லைங்கிற 4000 கேக்குற? ஒரு 3000 ரூபாய் கொண்டு அமுச்சு. ஏய் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றான் பைத்தியம். நவுல மூஞ்ச பஞ்சாதிக்கு முன்னாடி மாதிரி. யாரோ பைத்தியது எங்கடா? டேய் டேய் மதி வாடங்க. உங்களை போய் பைத்தியம் செருப்பு பிஞ்சுக்கும் உனக்கு. நான் தான் 4000 ரூபாய்க்கு இறங்கி வந்து கேட்கறேன்ல, அதுக்கு என்ன 3500 ரூபாய் கேட்கறது? என்னடா அவன் கையை பையில போட்டு எடுத்து வரான்? டேய் மணி என்னடா ஆச்சு? நாம சொல்ற பேச்ச கேட்கறதுக்கு ஊர் நாட்டு பொண்ணு தான் கரெக்டுன்னு தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணது தப்பா போச்சு. ஏன் என்னாச்சு? ஏய் ஆச்சா சீக்கிரம் வாடி, டைம் ஆச்சு. இதோ வந்துட்டேங்க. ஏங்க நான் நல்லா இருக்கேனாங்க. மெடிக்கல் ஷாப் வச்சுக்கிறோம் பொண்டாட்டி, இப்படி கேட்கலாமா? கிட்டவா. நல்லா தானடி இருக்க? ஏங்க நான் இந்த ட்ரெஸ்ல நல்லா இருக்கேனான்னு கேட்டேங்க. கிழிஞ்சது போ. ஐயோ எங்கங்க எங்கங்க கிழிஞ்சிருக்கு? ஒண்ணு கிழியில, வெயில் அதிகமா இருக்கு, போய் கிளாஸ் எடுத்துட்டு வா போ. சரிங்க இந்தாங்க. என்னடி இது? நீங்க தானே கிளாஸ் கேட்டீங்க. லூசு லூசு, ஏன் இப்படி கடுப்பேத்துற? கிளாஸ்னா கூலிங் கிளாஸ், அதை போய் எடுத்துட்டு வா போ. சரி சரி, ஏன் உம்முன்னு இருக்க? ரைட்ல திரும்ப போற, கைய போடு. சரிங்க மாமா. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிற. போட மரியாதையா. நாளையில இருந்து உட்கார ஸ்டூல்ல கிரீஸ் தடி வைக்கணும். டேய் 10-11 ஸ்பேனர் எடு. கடையில் இருக்கிறதே 3 ஸ்பேனர் தான். 10-11 கேட்டா நான் எங்க போறேன்? இருக்குது போன் வருது எடு. அக்கா. ஹலோ தம்பி முருகா. சொல்லுக்கா. சரவண வீட்டை விட்டு கோச்சுக்கு போயிட்டான்டா. ஏங்கா என்னாச்சு? ஆமாண்டா, அவன் ஏதோ பொண்ணை லவ் பண்றான் போலகுது. அது அவங்க அப்பனுக்கு தெரிஞ்ச பெரிய சண்டை ஆயிடுச்சு. கோச்சுக்கு வீட்டை விட்டு போயிட்டான். பாரு, ஏதோ தோலுக்கு மேல வந்துட்டானே, கையை வைக்க கூடாதுன்னு பாக்குறேன். வேற வழி இல்ல, கையை வச்சுதான் அவனும் போலகுது. நீ ஒன்னே கவலைப்படாதக்கா, புரியுதா? அதை நினைச்சு நீ ஒன்னும். அக்கா ஹலோ அக்கா, எப்போ கட் பண்ணிட்டுக்குது? நாய்க்கு வருதா பாரு. நாய் வரல, 400 வருஷத்து ஆமை தான் ஒன்று வருது. யார் அது? அப்பா நான் தான் சாமி வந்திருக்கேன். சாமியா? இதோ வரேன். லவ் மேட்ரு, வீட்டில் விரிசல் வந்துருச்சு. அந்த கேப்பில் வெளில தள்ளிட்டாங்க. சொந்தமா துணி கடையெல்லாம் இருக்கு, வாடகை வந்துடும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க தான் காதலுக்கு மரியாதை கொடுக்குறவராச்சே. லவ் மேட்ரா? கவலையே படாதீங்க, காதலுக்காக உயிரே கொடுத்து. அதெல்லாம் வேணாம். உன் பொந்தெல்லாம் வச்சு என்னால் அலைய முடியாது. நீ வீடு குத்தா போதும். ரொம்ப தப்பா இருக்கு சாமி. இல்ல கையில பணத்தை வச்சுட்டு அலைய முடியாதுங்கிறார். நீங்க அட்வான்ஸ் எவ்வளவு, வாடகை எவ்வளவு, அதை சொல்லுங்க. அட்வான்ஸ் 10,000 ரூபாய், வாடகை 3000 ரூபாய், தண்ணிக்கு செப்பரேட்டா 500 ரூபாய். தண்ணி தனியாக 500 ரூபா கேட்குறாரு. சைடிஸ் எப்படி அவரே பார்த்துப்பாரா? சாமி இது ரொம்ப தப்பா தெரியுது. பிடி சாவி, அட்வான்ஸ் வாங்கிட்டு வா. கோச்சுக்காதீங்க. கோச்சு நான் போறாரு. பின்ன கோவம் வராதா? அவர் ஹவுஸ் ஓனர்ப்பா. சார் சிங்கிள் பீஸு, டிசைனர் வேறு, பட்டா பாகியமாக இருக்கும். சார் நீங்கள் வந்து பாருங்கள். டேய் சார் பில் போடுறேன். சொல் மாமி. உடனே கிளம்பி முல்லை நகர் வாங்க. என்னாச்சு? நீங்க முதல்ல கிளம்பி வாங்க சொல்றேன். சரி சரி வர கிளம்பி வரேன்.
நிஜமா ஆமாண்டி நீ சரியா பாத்தியா அவன் நாமத்தை நமக்கு போட்டிருக்க வந்துட்டான் நான் செல்லம் சிங்கிளா இருப்பான்னு பார்த்தா கும்பலா இருக்கிறேன். என்னடா ஜிம்கிலி? ஏய் கண்ணிமா கையிலோ சொல்லு. என்ன ப்ராப்ளமா? இந்த தலையில மட்டும் ஹோலி கொண்டாடி இருக்காளே ஹோலியா? இவாள்லாம் ஓ ஏரியாவா? ஆமா நம்ம ஏரியா அவெஞ்சர்ஸ் இவனுங்கலாம். என்னடா அண்ணியன் என்ன சிலிம் சொல்றீங்களா? உன்னை தேனி வந்தாங்க ரோட்ல அதான் குத்துனுக்கிறேன் வீட்டுல. என்னடா சொன்னீங்க? எங்க அண்ணன் எறாமல்ல தோல் ராகி மால்ட்டு பாலுன்னு சொன்னா அதான் உன்ன நானா தெரியுமா சொன்னேன் மஜாக்காமா இல்லை எங்க அண்ணன் அந்த மாரி ஆள் அப்படி நான் சொன்னேன்னா கரெக்டாக தானே சொல்லிருக்கிறானுங்க. ஏய் லேடிஸ்குள்ள விட்டாங்க போங்க. நான் செல்லம் மூடு முட்டுன்னு வந்துச்சா ஒன்றை பார்க்கணும் ஓலப்பாக்கடா சாப்பிடணுன்ற நீ கூப்பிட்டாலே கொடுப்பேன்னு தெரியும். இது கத்திரி போட்டு அமுச்சுடு. தொத்தது. உங்க பேர் என்ன? பேரா? அதான் அன்றைக்கே சொன்னேன் சரௌண்டிங் ஃபுல்லாக சரவன் கூப்பிடுவாங்க. அப்ப நீங்க ஐயங்கார் இல்லையா? ஐயங்கடா நான் அப்படி சொல்லவே இல்லையே. அன்னைக்கு நாமம் போட்டிருந்தேன். அதுவா வீட்டில் புரட்டாசி மாதம் கும்பிட்டாங்க தழுவு போட்டாங்களா அதான் நான் போட்டுருந்தேன். போச்சா எல்லாமே போச்சா? நான் நினைச்சதெல்லாம் கனவா போச்சா? ஐயோ பகவானே. வா வாடா வாமா வா என்னடா என்னம்மா என்னாச்சு? உங்களுக்கு தெரியாது. என்னடா எல்லாமே என்னாச்சு? நல்லபடியா நடக்கும்னு நினைச்சேன். உம்மா கொடு. என்னடா ஃபீல் பண்றேன்னு சாய தோல் கொடுத்தா தள்ளி விடுற? சரி கேளுங்க. அன்னைக்கு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுத்து. நான் உங்களை லவ் பண்ணல. என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். விளையாட்டு கூட அப்படிலாம் சொல்லிட்டாதம்மா. உன்னால அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பகைச்சிக்கின்னு வீட்டை விட்டு வெளியே வந்து நம்ம 2 பேரும் தனியாக வாழ்றதுக்கு வசந்த மாளிகை மாதிரி ஒரு வீடெல்லாம் பார்த்து வச்சிட்டோமா. நீ என்னடாண்ணா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. மன்னிச்சிருங்க. இது நடக்கவே நடக்காது. ஏய் சும்மா போறவனை வச்சு கிஸ் அடிச்சுட்டு நேடி நினச்சின்னு இருக்கிற? பாத்தேலா இதான் லோக்கல். உங்க சுயரூபம் தெரியறது பாத்தேலா? அப்படியே சும்மா சொல்ல. நீங்க நடிக்கிறேன்னு நன்னா தெரியாது. நான் சொன்னதுதான். இப்படி வான் கூப்பிட்டு காவுற எல்லாம் நீ பண்ணிட்டு இப்போ சோக்கா போறிய பொங்கல் போடுறேனா? ஹலோ அவ நீங்க அவங்க ஆளு நினைச்சிட்டு இருக்கா. நீங்க லோக்கல்னு தெரியாது அவளுக்கு. லோக்கலா இருந்தா என்னடி? லோக்கலா இருந்தா என்ன? லோக்கல் தான் உங்களை லோல் படாம பார்த்துப்பான். இட்லியோட டேஸ்ட் இட்லியில் கிடையாது, அதை தொட்டுக்கிற சட்னியில் தான் இருக்குது. அது மாதிரி தான் வாழ்க்கையும். நம்ம யார் கூட வாழ்றோமோ அதை பொறுத்து தான் இருக்குது சந்தோஷம். நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, கிளம்புங்க. புரியுது, சீன் முடிஞ்சிடுச்சுன்றீங்க அதானே? என்ன வறுத்து வாயில போட்டுன பாவம் உனக்கு எதுக்கு? என்ன உள்ளதான் ஒரு மாதிரி கொடாயிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கலாம் பரவாயில்ல. ஆனால் கச்சா ஒன்று சொல்கிறேன், ஏய் உனக்கு தான் உங்கள் லிப்ஸ்டிக் அழிக்கிறவனா பார்த்து லவ் பண்ணாதீங்க. உங்கள் ஐலைனர் அழிக்காமல் அவன் பார்த்துக்கிறானோ அவனை லவ் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். லாஸ்ட் டச் பட்டா. சரி பிரியா விடுறே. 2 கை 4 கால். என்னப்பா நீ சொல்ற? நைனா கால் பண்ணி கூப்பிட்டு கட் பண்ணி விட்டா. இந்த பொண்ணுங்களையே இப்படிதான். சரி நீ ஃபீல் பண்ணாது. 2 பெக்கு போட்டுறியா? இங்கே ரேட் அதிகம், பாண்டிச்சேரி போகலாம். சரி குஸ்ட்டு துணியெல்லாம் கட்டி கடலில் போட்டு நைட்டு ஓவர் அராஜகம். இந்த வேலை யாருமே பார்க்கல. பெரு வாய் உள்ள மூக்க விட்ற குடிச்சுக்கிறியா? டேய், லவ் பண்ணுறேன் தகராறு பண்ணுறேன்னு வீட்டை விட்டு வெளியே வந்து இங்கே தங்கினுக்கிறேன். அதுக்கப்புறம் நேரத்துக்கு கண்ட லேடிஸ் கூட சுற்றினுக்கிறேன், அதுவும் ப்ரெக்னென்ட் ஆகிற லேடிஸ் கூட. பா, இது ஹவுஸ் ஓனர் வரதராஜன். நமஸ்காரம் சார், நல்லா இருக்கீங்களா? ஏன்டா இது எங்கே தைட்டு வரேன்? அது நேரத்துக்கு அவ்வளோ கோரா மேட்டர்ஸ் பண்ணுக்குது. பா, நாயை ஒரு துணி தூக்கின்னு போயிடுச்சுப்பா. நீ ஒன்றை பட் மகாதேவி நினச்சிடாது. சரி, இது பாரு, நடந்து போச்சு. அப்பா அன்றைக்கி நோ கோவமாக பேசினேன். நீ வந்ததுலேருந்து உங்கள் அம்மா அழுதுனுக்குது. மரியாதை வீட்டுக்கு வந்து சரி. இங்கே இருந்தேனாக்கா நீ ரொம்ப கெட்டு போடுவேன். நல்லா தாண்டாக்குறேன் என் புள்ள யாசர் அரபத்து மாதிரி. வந்துட்டேண்ணா. டே மதி, யார் வருது பாத்தியா? பார்த்தேன். அவங்கிட்ட யாரும் பேச்சுவார்த்தை குத்துக்காதீங்க. பேசிட்டோம் தெகுட்டுற அளவுக்கு தேங்காய் பிஸ்கட்டை குத்த சமாளிச்சிருவான். அப்புறம் நான் செம்ம காண்டாயிடுவேன் சொல்லிட்டேன். அந்த பொண்ணுக்காக நம்மளை தட்டி விட்டு போனார்ல, இனி நம்ம அவரை தட்டி விட்டுருவோம்.
என்னடா மூஞ்சி பாம்பு பட்டாசு கொளுத்துன மாதிரி அவ்வளோ கருப்பாக இருக்குது நான் மாம்சே இன்ஜினை கைட்டு கழுவி நிற்கிறேன் திட்ட வண்டியாண்ணா. டேய் டாக்டர் அம்மா வண்டி அது, ஈவினிங் டெலிவரி கொடுக்கணும், வெத்த பேசாமல் வேலையை பாடுறா. இப்போ என்னத்துக்கு எல்லாரும் மூஞ்சி தூக்கி வச்சு நிற்கிறீங்க? எந்த பிரச்சனை இருந்தாலும் எங்ககிட்ட தான் வருவேன். இதுக்கு மட்டும் தனியாக போக ஆரம்பிச்சிட்டா அதே மாதிரி தனியாக கிளம்பி உன் சாவகாசமே வேணாம். சரவணா மிலிட்ரி சாருக்கு 2 ஃபுல்லு கேட்டிங்களே, பெஸ்ட்டு போ. சரி விடு முதலாளி, நம்ம ஃப்ரெண்ட் ஆயிட்டான், என்ன பண்ணுறது? 1000 தான் இருந்தாலும் அவன் யாரு? மக்கா பையன். நம்மளை விட்டா வர யாருக்கிறா முதலாளி அவனுக்கு? சரவணா நீ கவலைப்படாத, ஒரு நிமிஷம் இரு. என்ன அது? கிளாஸு அடி செருப்பால எமப்பால நான் அவ்வளவு வச்சுக்காதப்பா. டீ குடிக்கிற கிளாஸ்ரா, அதை போய் எடுத்துட்டு வர. கபோர்ட்ல கண்ணாடி கிளாஸ் இருக்கு, அது போய் எடுத்தா. ஓ சரவணா ஹவுஸ் ஓனர் 2 ஃபுல் வாங்கி வைக்க சொன்னாதமே, வந்துச்சா? எடுத்துன்னு போட. என்னப்பா இப்படி ஆயிடுச்சு? அப்போ சரக்கு நமக்கு இல்லையா? எப்படி டோட்டலா அசிங்கப்படுத்துறான் பாத்தியா? நான் கூட சாரி கேட்கலாம் தான் பார்த்தேன், ஆனால் சரகை பார்த்தோன்னே இப்போ கேவலமாக ஒன்று பண்ணிங்க பார்த்தீங்களா? இதுக்கப்புறம்லாம் சாரி கேட்குற மாதிரி இல்லை. ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாருங்க, இல்லைனா போங்க. டேய், இந்த மாசம் என் நகையை மூட்டு கொடுக்கணும்டாவன். ஏப்பா சரவணா, இருப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தனியாக கொண்டு போய் சரக்கு கேட்டால் வாங்கி தர மாட்டேன். அதெல்லாம் கேட்க மாட்டேன்பா, பஞ்சர் போட்டுன்னு பேசலாம் வா. நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்க, பேரு பார்த்த சாரதி. இவ்வளோ தானே? இவ்வளோ சாதாரணமா கேட்குற? இந்த பார், நீ அவன் டீட்டெயிலை மட்டும் அமுச்சு விடு. இதெல்லாம் சப்ப மேட்ரு, சால்ட் வாட்ரு, நான் பார்த்துக்கிறேன். ஏம்பா என்னாச்சு? எவனோ ஒருத்தன் நாளைக்கு ஆளை பொண்ணு பார்க்க வரானா? டீட்டெயில் வந்துருக்கு, நேரில் போய் பார்த்து சொன்னா போதும். யார் இவன்? வெளிநாட்டு பசு மாதிரி இருக்கான். மச்சி அவன்கிட்ட இங்கிலீஷில் பேசு, அப்போதான் சீனாக இருக்கும். அப்படின்ற. ஹாய் யூ பார்த்த சாரதி, மீ சரோ, நோ யூ திவ்யா? Yeah, I know Divya. We are family friends. I know her for past 15 years. We are going to get married soon. Why? What's up with you guys? வாத்தியார் தமிழ்லேயே பேசலாம், மச்சி பேசு. நாளைக்கு அனந்தராமன் பொண்ணு திவ்யாவை நீ தானே பொண்ணு பார்க்க போற? ஆமா, இப்போ என்ன அதுக்கு? நாங்க லவ் பண்றோம். What? நான் தானே பேசினேன், உன்னை யார் பேசுவது? நான் லவ் பண்றேன், நீ ஒதுங்கிக்கோ. இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்தாச்சு, கிளம்புங்க. டேய் பொறி மூட்டை, அவங்க 2 பேருக்குள்ளே கற்கா புற்காலாம் ஆயிடுச்சு தெரியுமா? நான் புரியல, எங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிச்சு. நான் டவுட்டாக இருக்குதா? எதுவும் சேஃப்டியாக இருக்கட்டுமேன்னு வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த வீடியோவா? காட்டு. நாங்கள் இருக்கிற வீடியோ எதுக்குறா உனக்கு காட்டணும்? நீ நாளைக்கு போய் பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணி தாலியை கட்டு, கிஃப்ட் பேப்பரில் சுற்றி எடுத்து அந்த கையில் கொடுத்துட்டு போகிறேன். இங்கே பாரு ப்ரோ, வந்த வரையும் லாபம்னு போயின்னே இருப்பேன், பார்த்துக்கோ. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை ப்ரோ, இதெல்லாம் ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சு. சொந்த வீடியோவே என்னதில்லைன்னு சொல்லி சமாளிக்கிற காலம் இது. கிளம்புங்க. ஏய் क्या बोल गया तुमको? कहीं तो पूछ हमको ना அப்படியே Hey, peace bro. Peace. என் மச்சான் ஒரு ஆளியே பீத்திருக்கியா? ஏன்பா சரவணா, ஐயரு நான் இந்த வீட்டில் கொடை குளிக்கிறாரு. சரவணா, இங்க எதுக்கு இப்போ வந்த? உங்கள் அப்பா கிட்ட பேச எங்கள் அப்பா அம்மா வந்துக்கிறாங்க. வாங்க அங்கிள், வாங்க ஆண்டி. திவ்யா, இவெல்லாம் யாரு? அம்மா, இவர் தான் சரவணன், அவ இவரோட அம்மா அப்பா. வணக்கம்மா. என்ன விஷயமா வந்திருக்கேன்? உங்க வீட்டுக்காரர்கிட்ட கொஞ்சம் பேசணும். வீட்டுக்காரா? அம்மா அப்பா கிட்ட. நீங்க கொஞ்சம் இருங்கோ. உள்ள வாடி. இப்போ எதுக்கடி இவெல்லாம் வந்திருக்கா? தெரியலையேம்மா. நாமம் போட்டால் நல்லா நடிப்பேன்னு சொன்னடா, நான் தலையா எங்கடா அம்மா பார்த்து அப்படி வாடா வீட்டுக்காரன் வாய் சுத்தலே வந்துக்கிட்டு பெரிய இடம் ரீசெண்டாக நடந்துக்கா. ஆமாம், இவர் ரொம்ப டீசெண்டாக இருக்கிறாரு. நான் என்ன செய்தேன்? காவா ஓரத்தில் கஞ்சா அடிக்கிற மாதிரியே இருக்கிற, காலத்து கீழே யாருக்கு? சரவணா, உங்களை அப்பா கூப்பிடுறா. வரமா. கிருஷ்ணருக்கு தனியாக ரூம் கொடுத்துக்கிறேன், கவனிச்சியா? பூஜை ரூம் போ. வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. வணக்கங்க. வணக்கம். உக்கார் உக்கார். இந்தாங்க வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க, வாங்கி உள்ள வைங்க, அது ஒன்றும் கிடையாது, பழம் தான், வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க. ஐயர் நேரத்துக்கு சொக்கப்படாத உட்காந்து நிற்கிறாரு. உக்காரு. அப்பா, இவர் தான் சரவணன்,
அன்னைக்கு உங்க உயிரை காப்பாத்தினவர். ஓ, இவர் ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்த சாரதியை அடிச்சு மண்டைய உடைச்சாங்களா? என்னடா செஞ்சீங்க? சாமி, நான் நேரடியாக விஷயத்துக்கு வர்றேன். நீங்கள் ரொம்ப நல்லவர், இந்த குலங்கோத்திரம் ஜாதி மதம்லாம் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு ஊர் ஜனெல்லாம் பேசிக்குது. அந்த நம்பிக்கையில் என் பிள்ளைக்கு உங்கள் பொண்ணை கேட்டு வந்துக்கிறேன். நான் ஒன்று 2 பேரும் இஷ்டப்பட்டாங்க. அவங்கள நாம தான் பெரிய மனுஷன் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறதான். நான் என்ன சொல்கிறதுங்க, மெய்த்தானே விட்ட சொல்லுங்க. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா எங்க பழக்க வழக்கமே நாங்க ஆச்சாரமா இருக்கிறவங்க. நீங்க? நாங்க பீச்சோரமா இருக்கிறவங்க. என்ன ஒண்ணு, நீங்க கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போவீங்க, நாங்க கருமாரியம்மா கோயிலுக்கு போவோம். நேத்து கூட கோயிலாண்ட போயிட்டு வந்தோமே. அம்மாடி, ஒரு கீர்த்தனை ஒன்று பாடு. பாடுமா, நல்ல பாட்ட பாடு. ஐயா பாடுமா. मधुरापुरी सदन मृदुवदन मधुसूदन इह स्वागतं कृष्ण चरणागतं कृष्ण. मधुरापुरी सदन मृदुवदन मधुसूदन इह स्वागतं कृष्ण शरणागतं कृष्ण. मधुरापुरी सदन मृदुवदन मधुसूदन इह स्वागतं कृष्ण शरणागतं कृष्ण. டக்கராகுதுக்கா. பார்த்தேலா, இதெல்லாம் தானா வராது. சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுத்தாதான் வரும். என் பிள்ளை இதே டீம்ல பாடுவான் பாருங்க. பாருங்க. என்னது? ஏய், இன்னும் மூஞ்ச பத்தின பாடுறா. நீ வேறப்பா. ஏமா பாடுறா. கருக்கா ரொம்ப தெலுக்கா கொஞ்சம் அதுப்பா ஜாலியாக இருக்கும் எங்க ஏரியா வந்து சுத்தி பாரியா. ரொட்டு மேல படுப்போம் தூங்கி எந்த டீய குடிப்போம் அடுத்துன்ன ஜோரியா நாஸ்தா கூட சோரியா. சிரிச்சா நாங்க சிரிப்போம், களமெரிச்சா மூஞ்ச ஓடப்போம். தம்பி சாரி நசாலியா இல்ல கைய மாலியா. வந்துட்டா பொண்ண கேட்டு சைலண்டா நீ தட்ட மாத்து என் பிகர் தோப்பனார். நீதான் என் மாமனார், நீதான் என் சாமி, கண்டுக்கிறீங்களா? நீங்க உங்க பொண்ணுக்கு சொல்லி கொடுத்தா வளர்த்துக்கிறீங்க. ஆனா நான் என் பிள்ளைக்கு ஒண்ணுமே சொல்லி தரல. ஆன் ஸ்பாட்டு எடுத்து விட்டா பார்த்தீங்களா? இப்ப தெரிஞ்சா நாங்க யாருன்னு. நீங்க யாரு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. சட்ட ஆகட்டும். வா போலாம் வா. டேய், அவனை இந்த நிலைமையில தனியா விட்டு போக சொல்ற நீ? வாங்கடா. மஜா மஜா மஜா. அழுகு கப்புங்களா, கையில கழுவிங்களா? டேய், ஒரு ஃபுல்லா ஒண்டியா குடிக்கிற அளவுக்கு என்னடா பிரச்சனை உனக்கு? யாருக்கு பிரச்சனை? சரியான ஜாலியில் இருக்கிற. ஃபுல் மஜா மேல மசாஜ். ஏதோ சொல்ல போறா போல மெசேஜ். மாமே, என்னப்பா? திவ்யா இருக்கார்ல, கல்யாணத்துக்கு முன்னாலே கிணத்துல பக்கெட்டை போட்டியாண்ணா? நாடா சொன்ன நீ, நாடா சொன்ன பைண்டியா? நான் சும்மா தண்டா மிரட்டுன, திட்டாத என்ன. நாடா சொன்ன சாங் போறாப்ல. நான் சும்மா தண்டா மிரட்டுன, திட்டாத என்ன. ஓகேப்பா ஓகேப்பா, நீ எதை சொன்னாலும் உட்காந்து சொல்லுப்பா. மாமே, திவ்யா இருக்கிறால, கத்ரி கைடி விட்ட. சூப்பர் மச்சி, சூப்பர் மச்சி. சூப்பர் சூப்பர். வைத்து போடு, வைத்து போடு, வைத்து போடு, வைத்து போடு, வைத்து போடு, வைத்து போடு. மஜா மஜா மஜா. போடா. பா பா பா. இருப்பா வஷ்டம்பா. நான்ப்பா ஒரு பீஸ் எடுத்ததுக்கு இப்படி ஆயிடுற? சிக்கனுக்கு இல்லையா? அப்ப எதுக்கு ஆயிடுற? ஐயோ, இச்சிக்க போறப்பா. என்னப்பா?
திவ்யா என்ன லவ் பண்ணலன்னு சொல்லிட்டாடா. என்னடா சொல்ற? நான் அவளை கைட்டி விடலடா, அவதான்டா என்ன கைட்டி விட்டுட்டா. திவ்யா டேய் தெளிவா சொல்றா. மாமே அவங்க அப்பாக்கு என்ன பிடிக்கலையா மாமே? ஏம்பா எந்த அப்பனுக்கு தான் தான் பொண்ணு லவ் பண்ற பையனை பிடிச்சிருக்குது? நீ நார்மலா வாப்பா, நீ பண்றத பார்த்தாலே ஒரே பதட்டமா இருக்குது. கைட்டுப்பா. இப்ப என்னதான் பண்ணுமா அவளுக்கு? ஏன் மரியாதை இல்லாம இவன் பேசுற? சரிப்பா ஜட்லி. இல்லாம அப்படியே தொழுதுல ஒன்று வச்சேன்னு வச்சுக்க. மாமே வா, நீங்க வா. எதுக்கு என்ன சொன்னா தெரியுமா? எங்க அப்பாவை கெட்டவரா காட்டுங்கோ, எல்லாத்தையும் தூக்கி போட்டு உங்க பின்னாடியே வரேன் அப்படின்றா. சரிப்பா, அவங்க அப்பனை கெட்டவனா காட்டிட்டா அவ சாரிப்பா மேடம் வந்துருவாங்களாப்பா? நீ வேணான்ட்ட அவளை போய் மேடம் கேடம்னு சொல்லி நிறைய. என்னப்பா நீ இப்படி பண்ணுகிற? மாமா இல்ல அவரு என்ன அப்படியே இருந்தா 2 பேர் கல்லக்குது, அதை மட்டும் எடுத்துக்கிறேன். ஐயா திருப்பிச்சு உனக்கு உக்காரா. மாமே அவங்க அப்பா என்ன அப்படின்னா அவர் கெட்டவரை காட்ட முடியாதா? டேய் மச்சி, ஊருக்கே தெரியும் அந்த நல்லவர்னு. அவரை போய் எப்படி கெட்டவர்னு காட்ட போற? அப்பா அவங்க அப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் அவன் உனக்கு கிடைக்க மாட்டா. என்னடா சொன்ன நீ? என்னடா சொன்ன நீ? அந்த அங்கிள் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த மேடம் இவருக்கு கிடைக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். அப்போ திவ்யாக்கு என்ன பிடிச்சிது, அவங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கல? என்னடா யோகாலாம் பண்றான்? அவங்க அப்பாவை மோட்ரு பண்ணிடலான்னு இருக்கிறேன். குடிச்சிட்டு வளர்ற நீ? வளரல மேமே, மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பக்கா பிளானு. நீ நைட் அப்படியே ஒரு 2 பொழையிற பாலமாக ஒரு அரைச்சு போடுறேன் பாரு. ஹலோ ஐயோ அப்படியா? அது உடனே வர வை. எப்பா சரவணா, ஆயா கக்குஸ்ல வழிக்கு விட்டாங்களாம். ஹாஸ்பிட்டல் இருக்கும், போயிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே கிடையாது. யாருக்கு? ஆயாக்கு தான். நீ நல்லா பேசுற, ஆனா அதை உன் போன்ல பேசணும். அது ஏன் போன்? நான் உன்னை சரியான கொம்புன்னு நினைச்சேன். கோலா இன்னொன்னு இப்படி நடுங்குற. அதெல்லாம் வேணாம்டா. தபார், நீ வாழ வேண்டிய வயசு. நீங்களா ஓசி குடி தானே குடிக்க வந்தீங்க? எருமாடு மூத்திரம் கச்சா கூட குடிப்பீங்களா? குஸ்டி எழுந்து போங்கடா. டேய் என்னடா இப்படி அசிங்கப்படுத்துற? அப்படிதான் பண்ணுவேன். என்ன இப்போ ஓசி குடி தான் உன் பின்னாடி சுத்துருமா? ஆமா. நீங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு, உயிரை கொடுத்த லவ்வர் சேர்த்து வைக்கிறவன் தான்டா ஃப்ரெண்ட்ஸு. ஓசி குடி ஒட்டினுறோம்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைடா. வண்டியில் இந்த பக்கம் வா, அந்த பக்கம் 1 நாளைக்கு சரியான மட்டை ஒன்று இருக்குது. எங்கள் மாமனாரை மட்டை பண்ண போகிறேன். நகத்தை வெட்டி முடிய வெட்டி திவ்யா அப்பா மட்டை பண்ணி திவ்யாவை கல்யாணம் பண்ண போகிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிக்கலாமே, என்னாச்சு அவருக்கு? அது கொடுமை எப்படியா சொல்லுவேன்? நீங்களா சொல்லுங்க. என்னாச்சுன்னு சொல்லுங்க. நம்மளை கோத்து விட்டு அவனுக்கு கைட்டு போயிட்டாங்க மச்சான். கேட்டுட்டே இருக்க, சொல்ல மாட்டீங்களா? அது இந்த சந்துக்குள்ள சின்னதாக அப்படியே ரோடு மாதிரி ஒன்று வரும், அதில் அது தாரெலாம் கூட போட்டு ஹார்ட் அட்டாக் சார். திடீர்னு நெஞ்சு வலி வந்து கீழே விழுந்துட்டார். பேச்சு மூச்சே இல்லை. சுற்றி முற்றி எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அந்த சமயம் பார்த்து நம்ம அம்பிதான் அங்கே வந்து அவர் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சின்னு போயிருக்கார். என்ன பண்ணுறது, போகிற வழியிலேயே பிராணம் போயிடுது. பிராப்தம் இல்லை, ஆனால் நல்ல ஆத்மா, சொர்க்கம்தான். நம்ம கையில் என்ன இருக்கு சொல்லுங்க பாப்போம். அழாதப்பா. வா, நம்ம சொல்லியிருந்தா கூட இவ்வளோ நல்லா சொல்லிட மாட்டோம் போல. நான் ஃப்ளோவாக சொல்கிறாங்களா இருந்தாலும். சார் நான் ஃப்ளோ சார், நான் ஃப்ளோ. வசனம் சார், வசனம். பழைய ஆள் தான் சார். பாடி எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் கூடியா இருங்க சார். வா சார் இருக்கிற நீ அவர் பார்த்து பாருவா. என்ன வெள்ளையா இருப்பா போல, தக்காளி பழம் போல. கடவுளே, உனக்கு கண் இல்லையா? என்ன சார் இப்படி ஆயிடுச்சா சார்? எப்படி ஆச்சு?
மாய வச்சு சும்மா வாழை வர கட்டி எடுத்து சொல்லுவேன். சொல்லுங்க, நீங்க தானே அட்மிட் பண்ணீங்க, எப்படி ஆச்சு? கேட்குறல சொல்லு. நாங்கள் தான் சார், என்னை விட எங்கள் அட்மின் கொஞ்சம் நல்லா சொல்லுவார், கிளாரிட்டியாக கிடைக்கும். ஒரு நிமிஷம் சார். ப்ளூ சட்டை தெய்வமே, இங்கே தெய்வமே, என்கிட்ட ஒரு ஃப்ளோ சொன்னீங்களா, அதை அப்படியே விட்டு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நன்றி தெய்வம், நன்றி தெய்வம். அது வந்து சார் ஹார்ட் அட்டாக். நெஞ்ச பிடிச்சுன்னு திடீர்னு கீழே விழுந்துட்டார். நம்ம அம்பி தான் அந்த சமயத்தில் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சின்னு போயிருக்கார். ஆனால் போகிற வழியிலேயே பிராப்தம் இல்லை. இப்படி அநியாயமா எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களே. எங்க அக்காவை அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்களே. குடிகார பையன் இன்னைக்கு குடிச்சிருக்காரு. என்னென்ன பண்ண போறானோ தெரியலையே. அண்ணா, இவனை பின்னால இழுத்துட்டு போய் ஒரு வாளி ஜலத்தை தலையில ஊத்துங்க அண்ணா. நான் பட்டும் படாமலும் பேசுறேன். போடா அபிஷ்டு, இதான் பூஸ்ட், சரியான டெஸ்ட். சொன்னா கேளுங்க. ஈஸ்வரா சீமா என்ன கேட்க போகிறேன்? சாவு வீட்டில் துக்கம் விசாரிக்க வந்தவங்களாம் பார்த்து போய் இந்த ஓடி நிறுவீங்க. அது என்னப்பா பண்ணுறது? போதை கம்மியாக பயம் ஜாஸ்தி ஆகினே இருக்கு. முதல்ல நாம் இங்கேருந்து எஸ்ஐ வேற எங்கன்னா போயிடலாம். திருவருகாடில் பூந்து பழவேற்காடு போயிடலாமா? பழவேற்காடுலாம் வேணாம், பாண்டிச்சேரி போயிடலாம். அடி செருப்பால நாயே, பழவேற்காடு போலாமா பாண்டிச்சேரி போலாமான்னு கேட்டுக்கின்னு. விடுமாமே விடு, அவங்க தான் ஏதோ அறிவில்லாமல் பேசிட்டு. அதுக்காக அறிவில்லாம இப்படியா பேசுறது? எங்காவது பார்க்காத இடமா போலாம்பா. உங்களெலாம் நம்பி வெளியே அனுப்ப முடியாது. கன்ஃபார்மாக வாய் விட்டுருவீங்க. சாவடி என் கண் பார்வையிலே இருங்க. மச்சான் சொல்கிறது கரெக்ட் தான். அப்போ தான் நம்மளுக்கும் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும். 3 பேரும் சேர்ந்து கையை காலை அமுக்கி வாயில் விஷம் ஊற்றுன விஷயம் யாருக்கா தெரிஞ்சிச்சுன்னா? அதான் தெரிஞ்சிச்சுல்ல. என்னடா சொல்கிற? அதான் தெரிஞ்சிச்சுன்றேன். தெரிஞ்சதுனால தானே குள்ள கமல் போய் ஜெய்சங்கர், நாகேஷ், டெல்லி கணேஷ் எல்லாம் பழி வாங்குறாப்புல. வாயில விஷத்தை கொடுத்து கொண்டுடுவா. அபூர்வ சகோதரர் ஏடா, எங்க அத்திம்பேர் சாவுக்கு வந்துட்டு அபூர்வ சகோதரர்கள் கதை பேசிட்டு இருக்கல. நீ மட்டும் அத்திம்பேர் சாவில் வந்து ஆகி போலாமா? எனக்கு அவசரமா வந்துட்டு போனேன். சரி விடு. 2 பேர் மேலுமே தப்பு இருக்குது. சாவு வீட்டில் சண்டை போடாம பணம் விட்டுங்க. இந்த பணம் விட்டுக்கோ. அவசரமா? ஆமா, நீங்க எல்லாம் யாரு? ஆமா, நீ யாரு? நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே, அவரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. எங்க போறீங்க? அதான் போய் கேட்டுன்னு வந்துடுறோம். சீக்கிரம் சட்டு முட்டுன்னு வாங்க, எங்கேயே வெயிட் பண்றேன். வந்துருச்சு. ஐயோ, மீனா எம்போது பூனை வர மாதிரி கரெக்டாக மாப்பம் முடிச்சு வந்துட்டான். பை நீ மாட்டி விட்டுறாத. எங்க அத்திம்பேர் சாவுல எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு. 90 வயசு வரலும் உயிரோடு இருப்பாருன்னு குழந்தை ஜோசியக்காரர் சொன்னான். இப்ப திடீர்னு செத்து போயிட்டார். அதுக்கு என்ன அர்த்தம்? ஜோசியக்காரன் போய் சொல்லிக்கிறான்னு அர்த்தம். இதுக்கு காரணம் எவன்னு கண்டுபிடிச்சி அவனை ஒரே குத்தி குடலை உருவி மாலை போட்டுன்னு போயிடுவேன். எந்த கோயிலுக்கு? எங்க வேணா போவேன். செருப்பால் அடிப்பாங்க. எச்சு குடிக்காக தான் இவ்வளவு பேச்சு பேசினா. அந்த பாட்டில் கூட அதை கூட எச்சக்கலை இந்த ஒச்சக்கலை மாமா இந்த விட்டு பாரு சாமா. அப்படியே மறைச்ச டக்குன்னு போறாங்க. மழை பெய்யுது, சீக்கிரம் போ. நஞ்சிராத. இன்னும் நல்லா டார்ச்சர் வர போதோ. செய்தரை ஒருத்தல். இந்த அப்துல் கலாமாடா சொன்னாரு, எதிரா வந்து இங்க கழிச்சு பண்ணிடுற. எங்க அப்பா எங்க? அவரு ஃபுல் டைட்டு. நீ ஒன்னும் கவலைப்படாத. அவரை சேஃப்டியா பத்திரமா ஒரு வாட்ச்மேன் பக்கத்துல கரை வச்சுட்டு வந்துக்கிறேன். எங்கடா? எந்த வாட்ச்மேன்? வாட்ச்மேன் சார். சரி சாப்பிடியா? உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் இல்லைப்பா? உன் சம்பளம் எவ்வளோன்னு கேட்டேன். 80,000. ஒரு வாட்ச்மேனுக்கு 80,000 ரூபாய் சம்பளம் கொடுத்த ஓனர் ஐடு செத்துட்டாரு. கொஞ்சம் கூட கவலை இல்லாத உட்காந்துக்கிறடா பாவி. ஐடு நல்ல மனுஷன் தான். ஆனால் என் பிள்ளைக்கு அவர் பொண்ணு கேட்டு போனப்போ நான் செத்தாதான் இந்த கல்யாணம் நடக்குன்னு சொல்லி என்னை வீட்டை விட்டு தொத்திட்டார்.
நான் காண்டாயிட்டேன். என்ன ஆயிட்டேன்? காண்டாயிட்டேன். யாசர் பாட்டி பசங்களை விட்ற ஏய் அப்படின்னு 4 காட்டு சொல்லிட்டு ஆயிட்டேன்னு கேட்டேன். வேணாம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான். யாரு? என் புள்ள யாரு? கிளடி. ரோட்லேயே ஸ்பெஷல் மாதிரி கொளுத்திட்டு கேஸு கழிச்சிருவான். அவனாண்ட வச்சு நான் நடக்குமா? இப்போ என்னாச்சு? ஐயர் போட்டார். லைன் கிளியர். என்னப்பா? யாரும் புள்ள சரவணன்னு பேர் சொன்னால் சால்ட்டு கோட்டேஸ்வரிக்கு எல்லாருவானுங்க. அதான் என் புள்ள சேபகிராமன். அதுக்கிரேர் பார்ப்பா. ஏய் சிதறாத போலீஸ் சொன்னோம். வாட்ச்மேன் சொன்னேன். ஏப்பா நான் சாவ் டான்ஸ் ஆடிட்டு தான் போவேன். என்னங்க என்ன விட்டு போயிட்டீங்களா? என்ன கதை இது? மாமாவா? நீ யாருடி? போன வாரம் தானே மாமா வீட்டை கட்டி கிழக்கு பிரவேசம் பண்ணணும். வீடு கட்டி கொடுத்துருக்காரா? மாமா டேய் மாமா பாடுறா. நீ ஏரியாலே நான் தான் அழகுன்னு சொல்லுங்க மாமா. சொத்து பத்தெல்லாம் சேர்த்தாச்சு விட்டு போயிட்டேன் மாமா. மாமா பாடுறா. அம்மிரான்றியா மாதிரி நைட்டு போட்டுலலாம் கூட்டு போறேன்னு சொன்னேன் மாமா. இப்ப நீ மட்டும் போயிட்டியா? ஐயோ கிளவி பாரு கிளவி. மாமே என்ன வேலையா பண்ணிக்கிறான் அந்த சிங்கிள் பெட்ரூமுக்கே நம்ம சிங்கடிக்கிறோம். தலைவன் ட்ரிபிள் பெட்ரூம் வச்சு நீ டிப்டாப்பா வாழ்ந்துருக்கிறானே. மச்சான கார்பெட்ல வேலையெல்லாம் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னியே. அது மட்டுமா சொன்னாரு? அவர் பொண்ணை கட்டி கொடுக்குறேன்னு கூட தான் சொன்னாரு. ஆமாமா அவளை கட்டி போயிட்டல்ல. என்ன சொன்ன? பொண்ணை கொடுக்குறேன்னாரா? உயிரோட இருந்தா தானடா கொடுக்கறது. என்ன பண்ற? பழத்தை பிதுக்கி விட்டு வர்றாங்க. பாத்தியாப்பா மாமா கிட்ட கொடுத்த சாமா எப்படி வேலை செய்யுதுன்னு? ஒரு பைத்தியம். 10 நிமிஷம் முடிஞ்சிச்சுடா. இன்னும் எழுந்துக்கலையே. கனவுல பானிபூரி என்ன சாப்பிட்றானா? வாய் அப்படி வச்சுன்னு இருக்கிறான். ஏன்ட்டா இப்போதான் உண்மையிலே சாப்பிட போகிறான். டெல்லி அப்பளம் முடிஞ்சு. யாராவது காபி கொடுங்களேன்டே. சரோஜா, ஸ்ரேயா, என்னென்ன இதெல்லாம்? ஒன்னா சேர்ந்துட்டேலா? சரி. ஆத்தா ஓதப்பட்டு உடம்பெல்லாம் உறைஞ்சாச்சு. ஆத்தா தசையெல்லாம் பஞ்சர் பண்ணி கிழிச்சாச்சு. ஆத்தா எலும்பெல்லாம் எண்ணி பார்த்து உடச்சாச்சு. ஆத்தா வலிக்குது. வாழ்க்கையில தப்பே பண்ணலனா அவருக்கு பேர் கடவுள். தப்பு பண்றவனுக்கு பேர் தாம்மா மனுஷன். எங்க அப்பாவை கெட்டவராக காட்டுன்னு பெருசா சவால் விட்ட. சின்னதா ஒரு டெஸ்ட் வச்சார். மாட்டினாரு. டெஸ்ட் வச்சாராமா? பாத்தியா? என்ன பண்ணிக்க போதுப்பா? ஃப்ரீயா விடு மாமே. உள்ள போய் மூஞ்சி கண்ணு ஃப்ரெஷ்ஷா ட்ரெஸ் மாத்தின்னு வருவாப்பாரு. பாடமே முடிஞ்சு போச்சு. இப்ப போய் பாப்கார்ன் வாங்கி வந்துக்கிறாரு. அங்க போய் அந்த ஆள் சாவே இல்லை. மாமே பயங்கர வெறியில் தான் இப்ப சுட போறான் பாரு. சொல்ல மாடியில் படுத்துன்னு எவனோ ஒருத்தன் செத்தான்டா.